வணக்கம். வணக்கம். மதராசப்பட்டினம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் ஜோசப் விஜய் அவர்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா? நிச்சயமாக நல்லது பண்ணுவார். ஏனென்றால் இப்போ இந்த 5 வருட அராஜக தீய சக்தி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு அவர் மட்டும் நினைக்கல. பெரும்பான்மையான தமிழக மக்கள் முடிவெடுத்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துக்காங்க. இதுலேருந்தே தெரியுது இவங்க செஞ்சது 5 வருடங்கள் என்ன செய்யலை, நல்லாட்சி கொடுக்கல. நம்ம சொல்ல தேவையில்லை, அது யார் சொல்லியிருக்காங்க? மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளாக திமுக அராஜக ஆட்சி, வன்முறை ஆட்சி, பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த வன்கொடுமைக்கு கூட இன்னும் வரைக்கும் ரிசல்ட் தெரியல. அந்த சார் யாருன்னு இன்னும் வரைக்கும் தெரியல. இப்போ ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. அந்த சாருங்கிறது யாருங்கிறது இப்போ வெளியே வந்துடும். அங்கே திமுக இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு பொன்முடி மேலே இருக்குது. என்ன இருக்குன்னா, அந்த நிலம், அந்த கனிம வளத்தை கொள்ளையடிச்ச அந்த வழக்கு இருக்குது. இது எல்லா வழக்குகளையுமே இப்போது வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாரையும் ரினிவல் பண்ணி கொண்டு எடுத்து அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்பாரு. அந்த தீய சக்தி திமுக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அவர் மட்டும் நினைக்கல, மக்கள் நினச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க வாக்கத்தை விசில் சின்னத்துக்கு போட்டிருக்காங்க. திமுக வீட்டுக்கு போயிடுச்சு, நல்ல ஆட்சி வரும். இனிமேல் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சமுதாயம் பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம இந்தியாவில் 800 ஆண்டுகள் நம்ம நல்லாட்சி கொடுத்த சமுதாயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நல்லாட்சி கொடுத்தோங்கிறதுனால தான் எல்லா சமுதாயமும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கே என்ன செஞ்சாங்கன்னா, நிம்மதியாக இருந்தாங்க, இருக்க வச்சாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா மொத்த மக்கள் தொகை 8 கோடின்னா அதில் வாக்காளர்கள் 5 கோடி எஸ்ஐஆரில் கழிச்சதெல்லாம் போகும். அதில் முஸ்லீம் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா, வாக்காளர்கள் பார்த்தோம்னா ஒரு 60 லட்சம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேருக்கு 60 lakhs வச்சுக்கோங்க. இந்த 60 லட்சம் வாக்காளர்களும் என்ன செஞ்சால் நாம் இந்த மாதிரி ஜனநாயக முறையில் மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியை கொடுக்க முடியும்னு சொன்னால், 60 லட்சம் முஸ்லீம்களும் ஒருவர் முஸ்லீம் அல்லாத 6 வாக்குகளை பெற்றால் வேறு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் பெரிய பெரிய மாநாடுகள் போடணும், பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் போடணும், அதெல்லாத்தையும் விட்டுருங்க. பெரிய பெரிய கட்சி ஆரம்பிக்கணும், அதெல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு இஸ்லாமியர் ஈமான், தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு 5 கடமை இருக்கு இல்லையா, கூட ஒன்று சேர்த்துக்குங்க. 6 வாக்குகள், 6 ஓட்டு யார்கிட்ட வாங்கணும்? என் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த 6 வாக்குகளை நான் பெற்றுத்தரணும். யாருக்கு பெற்றுத்தரணும்? இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு. 1x6 ஒரு ஓட்டு இருந்தால் நான் 6 ஓட்டு நான் வாங்கி கொடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா 60 லட்சம் இஸ்லாமியர்கள் 6 ஓட்டு வாங்கி கொடுத்தா 3 கோடியே 60 லட்சம் வாக்குகளை இந்த சமுதாயம் பெறும். ஜனநாயக முறையில் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களின் ஜனநாயக ஆட்சி அமையத்துக்கு சின்ன உதாரணம், சின்ன வேலை. இது பெரிய வேலையை நீங்கள் செய்யவே தேவையில்லை. 6 ஓட்டு உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா? எல்லாராலையும் முடியும். பணக்காரனாலையும் முடியும், ஏழையாலையும் முடியும். ஒரு வேலை செய்கிறவராக இருந்தால் கூட அவரால் கூட 6 ஓட்டை வாங்கி கொடுக்க முடியும். எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? என் தெருவில் உள்ளவர்கள் இதுக்கு வாக்காளர் பட்டியலை கையில் எடுத்துக்கணும். ஓட்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கையில் எடுத்துக்கணும், அதில் பெரட்டணும். 4வது பக்கத்தில் என்னுடைய படம் இருக்குது வச்சுக்கோங்க. அதில் பக்கத்தில் இருக்கிற 6 ஓட்டு தான் என் கணக்கு, என் வரிசையில் இருக்கணும். நான் ஓட்டு போடும்போது அவங்க என் வரிசையில் நிற்கக்கூடிய 6 நபர்கள், என் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த 6 நபர்களை அன்பு வயப்படுத்தி அவங்ககிட்ட நல்ல அன்பாக பேசி ஒரு நாளில் போட்டுற மாட்டாங்க. தினந்தோறும் அவங்கள பார்க்கும்போது முன்பொருள் பூக்குறது, அவங்களுக்கு சில தேவைகளை நம்ம முயற்சி பண்ணுறது, அவங்க வீட்டில் ஒரு நல்லதுன்னா போய் நின்றுக்கிறது, அவங்க வீட்டில் ஒரு தாத்தா இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கான துக்கத்தில் கலந்துக்கிறது. இந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது அவங்ககிட்ட நன்மதிப்பை பெற்று 6 ஓட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தா ஆட்சி உங்கள் கையில். இது என்னுடைய கருத்தாக இருக்குது. சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க, இதை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. என்னுடைய பழக்கம். யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்குது. இப்போ புதுசா ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, அந்த ஆட்சி நல்லாட்சி தரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்களுக்கு நீங்க கருத்து என்ன? கண்டிப்பா தரும்னா. இப்ப அவங்க சொன்னக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் எப்படி நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்துட்டாருல்ல, அண்ணன் உட்கார வைக்கணும்னு நினைச்சோம். நாங்க எங்களுக்கு வெறும் உட்கார வச்சு பார்க்கணும் ஒரு ஆசைதான், மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஆனா உட்கார வச்சிட்டோம். ஆனா எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்ட்டு நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். இதுக்குள்ள இருந்த திமுக ஆட்சி கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இருந்தனாலதான் நீங்க அந்த மாத்தி ஓட்டு போட்டு இருக்கிறோம். தீய சக்தி திமுகங்கிறத நீங்க உண்மையா ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கிறோம். 100க்கு 100 உண்மை. நாங்க வன்முறை நடந்திருக்கு. எவ்வளவு சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு கருப்பழிப்பு எல்லாமே நாங்க பாத்துருக்கிறோம்னா, அவங்க குடும்பம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லுங்க. அப்ப அது எங்களை மாரி ஒரு குழந்தை தானே, நாங்கள மாரி அதுவும் ஒரு பொண்ணு தானே. இப்ப நாளைக்கு அதுக்கு எங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குதாண்ணா.
அதனாலதான் நாங்க மாத்தி ஓட்டு போட்டுருக்குறோம். அண்ணன் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த கோட்டர் கடையெல்லாம் கொஞ்சம் பாதிக்கு பாதி கம்மி பண்ணாருன்னா போதும். ரொம்ப அதனாலே பொம்பளைங்களா ரொம்ப கெட்டு நாசமா ஆகுறாங்க. வீட்டுல பிரச்சனை, பக்கத்து வீட்டுல எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ரொம்ப குடிச்சிட்டு வந்து சண்டை அன்னைக்கு காலையில. அப்ப மது கடைகள் எல்லாம் மூடணும்னு சொல்றீங்க, மது இல்லா தமிழகமா தான் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா மூடணும் அண்ணா. அதனால கொஞ்சம் பாதியாவது மூடினாருன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க மக்கள். குற்றங்கள் வந்து மதுனாலதான் நிறைய உருவாகுது. கண்டிப்பா இப்ப வயசு பிள்ளைங்க, அரியா பிள்ளைங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்க கஞ்சா அடிக்குதுங்க, பீரு குடிக்குதுங்க, கோட்டர் குடிக்குதுங்க. 12வது படிக்கிற பசங்க, அரியா பசங்க எவ்வளவு கெட்டு நாசமா போயின்னு இருக்குதுங்க அண்ணா வாழ்க்கை. அதனால சரி அண்ணனை உட்கார வச்சிருக்கிறேன், ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான், ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ட்டு சரின்ட்டு எல்லாம் பண்ணிப்பாங்க. இங்க சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்துல சொல்லி அந்த பாலியல் வன்கொடுமை, அதுல வந்து ஒரு அமைச்சர் மாட்டுவாருங்கிறாங்களா, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்ன சொல்றது, அண்ணா வந்துட்டாரு, மாத்துவாருன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஆமா, கைது செய்யப்படுவார் கண்டிப்பா. 100க்கு 100 குற்றவாளி வந்தா நிச்சயமா அவர் வந்து கைது செய்யப்படுவார். கண்டிப்பா. தப்பு பண்ணாலும் சேர்த்தாங்க, சாரா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தப்பு பண்ணாலும் கேட்கணும். அதுதான் உங்களுக்கு வேணும், புரியுதுங்களா? இனிமே தப்பு இப்ப யார் பண்ணாலும் அவங்கள கேட்கணும் அண்ணா, அதுதான் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி வந்து மதுரை பக்கத்துல வந்து கிரானைட் கொள்ளையெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து அதுல உள்ள ஊழல்லாம் வெளியே கொண்டு வராருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கொண்டு வருவாரு. பல ஆயிரம் கோடிகளை மீட்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தருவாரு. ஏன்னா அதெல்லாம் எங்க பணம், அவர் சொல்லி இருக்கிறாரு, அண்ணன் சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் எங்க பணம், யாரு கொடுத்தாலும் வாங்கிக்க, ஓட்டு யாருக்கு போறீங்களா போட்டுருங்கன்னு நிக்கிறாரு, புரியுதுங்களா? அதெல்லாம் எங்க பணம் அண்ணா, நாங்க கஷ்டப்படுறது. பாரு, இன்னைக்கு பூரா வேலை, வீட்டு வேலை செஞ்சாதான் எங்களுக்கு போய் எச்சனும் கழுவுணும், துணி துவைப்போம், பெருக்கி துடைப்போம், பாத்ரூம் கழுவுவோம். எதனால கஷ்டப்படுறேன், பசங்களை படிக்கிறாங்க, குடும்பமே கஷ்டப்படுறாங்க. விழுப்புரம் விக்கிரவாண்டி. உங்க குடும்பத்துல எவ்வளவு ஓட்டு போட்டீங்க? எங்க 40 ஓட்டு, எங்க குடும்பத்துல 40 ஓட்டு. எங்க சின்ன மாமியார், பெரிய மாமியார், அவங்க பசங்க எல்லாம், அவங்க ஃபேமிலி எல்லாம், நாங்க 5-6 பேரு எல்லாருமே 40 ஓட்டு. எங்க ஃபேமிலியில பூரா எங்க வர்க்கத்துல 4 ஓட்டு போட்டுருக்கு, 40 ஓட்டு போட்டுருக்கோம். வந்திருக்கிற முதலமைச்சர், புதுசா வந்திருக்கிற ஆட்சி நல்லது பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். என்ன பண்றேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கெல்லாம், பெண்களுக்கெல்லாம். நல்லது பண்றதுனாலதான் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படின்னு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சா போட்டிருக்காங்க. அப்படின்னு இல்ல, எப்பவும் போடுற மாதிரி போட்டிருக்கோம். ஆனாக்கா எங்களுக்கு உதவி பண்ணுனா நல்லா இருக்கும். ஒரு இமாம ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டாங்க. ஆமா, அவர் இறந்து போயிட்டார். இதை பத்தி உங்களுடைய கருத்து? இது ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து அவங்க வந்து மத கலவரம் பண்ணுன்னு இருக்கிறாங்க. ஆனா நாங்க விட்டு தர மாட்டோம். எங்க தமிழ்நாட்டுல மத கலவரம் பண்ணாம இந்து முஸ்லீம் எல்லாம் ஒண்ணு, நாங்க ஒற்றுமையா இருப்போம். எங்களை எவனாலும் பிரிக்க முடியாது. அவன் என்ன பண்றான்னா எங்களை வந்து பிரிக்கிறதுக்கு கட் பண்றான். குஜராத் வச்சு முஸ்லீம அங்க அடிச்சா இங்க வலிப்போம் சொல்ற மாதிரி எங்க தலைமையில சொல்லிட்டாரு தளபதி. நாங்க எங்க ஊருக்குள்ள வரைக்கும் ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லி கத்து கொடுத்த பாடம். அதான் வந்து நாங்க ஒற்றுமை தான் இருப்போம். நாங்க விஜய் வந்தாலும் எங்க ஆட்சி பண்ணி கொடுத்தாலும் சரி, விஜய் அண்ணனுக்கு ஒண்ணு சொல்றேன், யார் வந்தாலும் கரெக்டா பாருங்க, கரெக்டா எடுத்து சொல்லுங்க. நீங்க வந்து மத வர பண்ணாத நீங்க அரசியலை கூட்டு போங்க, உங்களுக்கு நன்றியா நாங்க எடுத்து கேட்டுக்கிறோம். இப்ப புதுசா வந்திருக்கிற ஆட்சி அமைச்சருக்கு அமைக்க போறாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா, அவங்க நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து நினைக்க முடியாதுங்க, இருக்கிறதான் பார்க்க முடியும். உச்சில ஆடுவாங்க, இது தரேன் அது தரேன். அதாவது முதல்ல அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இன்னும் மெஜாரிட்டி கிடைக்கல. முதல்ல மெஜாரிட்டி என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து முதல்ல ஆட்சி அமைக்கட்டும். அப்படி ஆட்சி அமைச்சு அவங்க நல்லாட்சி கொடுப்பாங்களாங்கிறது வந்து அவங்க ஆட்சி பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சாதான் அந்த வேலையினுடைய பயன் என்னன்னு நமக்கு கிடைக்கும். இப்ப அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு அவங்க நிதி வருவாயை எப்படி பெருக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிதி வருவாய் இதுக்கு மேல மாநிலத்துல பெருக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு மேல என்ன நிதி வருவாய் நீங்க பெருக்கணும்னு சொன்னா 10 ரூபா டாக்ஸ் 100 ரூபா பண்ணுனா தான் நிதி வருவாயை பெருக்க முடியும். இல்ல, வரி வருவாய் உயர்த்த மாட்டேன்னு ஒரு கோரிக்கையும் கொடுத்திருக்காரு, வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. அப்ப எப்படி நிதி வருவாய் நீங்க எப்படி பெருக்குவீங்க? எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா இந்த மாசம் பூரா எனக்கு 10,000 தான் சம்பளம் வரும். இந்த வருஷம் பூரா இந்த 5 வருஷத்துல வேணா ஒரு 2,000 ரூபாய் ஜாஸ்தி ஆகும். அப்ப நிதி வருவாய் எப்படி அதிகமா வரும்? நீங்க எப்படி செய்வேன்னு சொல்லியிருக்காருன்னா, அந்த 30% கமிஷன் சொல்லி போகுது, 4,5 லட்சம் கோடி ரூபாய் 30% கமிஷன் போகுது. அதை போக விடாம தடுத்தோம்னா 1,20,000 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு செய்வேன்றாரு. அது உங்களுடைய கருத்து என்ன சார்? இதெல்லாம் வந்து சொல்றது வாயில சொல்றதுக்கு நல்லா இருக்கு. 30% கமிஷன் 20% கமிஷன் சொன்னா, இந்த 30% கமிஷன்னா நீங்க இப்ப வந்து நீங்க ஒரு இது வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4,500 ரூபாய் ஒரு இன்ஜினியர் கேட்கறாரு.
அந்த இன்ஜினியருக்கு ஒரு லாபம் இல்லாம அவர் அந்த வேலையை செய்ய முடியுமா? அந்த லாபம் தான் அவருக்கு வந்து சம்பளமா வருது. அப்ப அந்த இன்ஜினியருக்கு நம்ம ஒரு 10% லாபம் கொடுக்குறோம். அந்த லாபம் இல்லாம அந்த வீட்டை கட்டணும்னா எப்படி கட்ட முடியும்? அதே மாதிரி இந்த முன்னாள் அமைச்சர்கள், அது 2 கட்சியிலயா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், அவங்களுடைய அதிகமான சொத்துக்களை வந்து சொத்து குவிப்பு வழக்குல இருக்கலையே, அதெல்லாம் சொத்துக்கெல்லாம் மீட்டு மக்களுக்கு கொடுப்பேன்னு இருக்காங்களே, அது எப்படி சாத்தியமா அது? அதுதான் நான் சொல்றேன்னா, ஒரு அரசாங்கம் நினைத்தால் சாத்தியப்படுத்தலாம். ஆனால் அரசாங்கம் அந்த சாத்தியப்படுத்துற அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு மன வலிமையும் ஒரு தைரியம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம போக போகத்தான் பார்க்கணும். கடந்த திமுக ஆட்சியில அதிகமான பாலியல் வன்கொடுமைகளும் கொலை கொள்ளைகளும் இருந்ததுனாலதான் அந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடுச்சுன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்துங்க, இது தவறான கருத்து. முந்தைய திமுக ஆட்சி, அதாவது போன 21, 26 திமுக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி. சில குறைகள் இருக்கு, குறை இல்லாம யாரும் ஆட்சியே பண்ணவே முடியாது. அதாவது மக்களுக்காக வந்து முதலமைச்சர் வந்து செய்யணுங்கிறதுக்காக செஞ்சார். செஞ்சதை வந்து நம்ம அதை வந்து நிராகரிச்சிட்டோம். அவ்வளவு நல்லது பண்ணிருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் தன் சொந்த தொகுதியிலேயே ஏன் தோக்கடிக்கப்படணும்? வெற்றி வாய்ப்பு இழந்தார். அது வந்து இது வந்து விதிவாசம் தான் நம்ம சொல்லணும். இதே முதலமைச்சர் வந்து போன ட்ரிப் நல்லா ஜெயிச்சாரு, அதுக்கு முன்னாடி ட்ரிப் நல்லா ஜெயிச்சாரு. ஜெயிக்கும் போது நம்ம கொண்டாடணும். தோக்கும் போது அவர் வந்து ஒன்னும் பெருசா மத்தவங்க மாதிரி எல்லாம் வந்து அவர் எந்த இதுவுமே பண்ணவே இல்லை. அமைதியா அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டார். அதுவே அவருடைய பெருந்தன்மையை நம்ம தான்